அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கார்த்திகை தீபம் அன்று திருவண்ணாமலையில் வணங்க வேண்டிய முக்கிய தெய்வங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் உலக புகழ் பெற்று சிறப்பு மிக்கதாக மக்களிடையே பெருமாக இருக்கிறது. உலகத்திற்கு ஒளி கொடுக்கும் தீபமாக இந்த கார்த்திகை தீபம் இருக்கிறது. கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவதனால் பல்வேறு ஐதீகங்கள் உருவாகின்றன. பரணி தீபம் என்பது நமக்கு பொன், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து உள்ளிட்ட அனைத்து வகையான செல்வங்களையும் தரக்கூடியது. இந்த பிறவிக்கு தேவையான அனைத்து வகை செல்வங்களையும் பரணி தீபம் நமக்கு கட்டாயம் தந்திடும். ஆனால் மகா தீபம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் மோட்சத்தை தரக்கூடியது. பிறவியினுடைய உங்களுடைய செய்த பாவ பிணிகளை நீக்கி வீடு பேறு பெற வேண்டும் என்று ஆசைப்படும் ஒவ்வொருவருக்கும் மகா தீபத்தை நேரில் கண்டு வழிபட வேண்டும். இத்தகைய சிறப்பான இந்த இரு தீபங்களும் திருவண்ணாமலை தலத்தில் எப்படி ஏற்றப்படுகிறது என்பதை தெரிந்து வைத்து செயல்பட வேண்டும். கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை 3 மணிக்கெல்லாம் கோவிலுடைய நடை திறந்து விடுவார்கள். முதலில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக கருவறை அண்ணாமலையாரை நீங்கள் வணங்க வேண்டும். அந்த லிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படுவதை கண்குளிர பார்த்து மனதில் நினைத்து கொண்டு உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும். அந்த ஒளியைப் போல என்னுடைய கஷ்டங்களை எரித்து சாம்பலடித்து விட வேண்டும் என வேண்டிக்கொண்டு அண்ணாமலையாரை முழு மனதுடன் வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு கருவறை முன்புள்ள பிரதோஷ மண்டபத்தில் பரணி தீபம் ஏற்றப்படுகின்றன. அந்த பிரதோஷ மண்டபத்தில் முக்கியமாக நந்தி பெருமானுக்கு சிறப்பாற்றும் வகையில் அனைத்து விழா பூஜைகளும் நடைபெறும். அப்போது நந்தி பெருமான் காதில் சென்று என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க பெற வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு டிவியிலோ தொலைக்காட்சிகளிலோ இது ஒளிபரப்பப்பட்டால் இந்த அண்ணாமலை தீப இந்த கோவில் வழிபாடு வழிபட்டால் இங்கிருந்தும் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். பரணி நட்சத்திர நேரத்தில் இந்த தீபம் ஏற்றப்படுவதனால் இதற்கு பரணி தீபம் என பெயராகும். இந்த பரணி தீபமானது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கி அனைத்து விதமான செல்வ செழிப்பும் நமக்கு வழங்கப்படும். இந்த நேரத்தில் இந்த கோவிலில் ஏற்றப்படும் இந்த பரணி தீபத்தை நேரில் கண்டு வணங்குபவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கும். இதற்காக அந்த மண்டபத்தில் ஓமம் சிறப்பாக வளர்க்கப்படும். அதிலிருந்து ஒரு தீபம் ஏற்றப்படும். பிறகு அந்த தீபத்தில் இருந்து 5 மடங்குகளில் தீபம் ஏற்றுவார்கள். அது என்ன உணர்த்துகிறது என்றால் பரம்பொருள் பரமேஸ்வரன் அவர்கள் 5 தொழில்களை செய்பவர் என்பதை குறிக்கும் வகையில் 5 முகங்கள் கொண்டவர் என்பதை பிரதிபலிக்கும் வகையில் 5 மடங்கு தீபங்கள் இருக்கும். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை முழங்கும் இந்த தீபம் ஏற்றப்படும். இதனை நேரில் கண்டு இந்த அண்ணாமலையார் கோவில் இந்த தரிசனத்தை நேரில் கண்டு பார்ப்பவர்களுக்கு அனைத்து பிறவிகளிலும் சுகமே ஏற்படும் என்பது ஐதீகமாகும். அதன் பிறகு கருவறை லிங்கத்திற்கு நிறைய கற்பூரங்கள் வைத்து தீபத்தை ஏற்றுவார்கள். அந்த கருவறை லிங்கத்தை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுபவர்களுக்கு எல்லையில்லா இன்பம் அடைவார்கள். அந்த தீபத்தை பிரதோஷ மண்டபத்திற்கு கொண்டு வருவார்கள். 5 மடங்கில் உள்ள தீபத்திற்கு கற்பூர ஆர்த்தி காட்டப்படுகின்றன. பிறகு அந்த பஞ்சமுக தீபத்தை அப்படி பிரகாரம் வழியாக எடுத்து வந்து உண்ணாமலை அம்மாள் சன்னதிக்கு செல்லும் வாசல் வழியாக வந்து மலையை நோக்கி காண்பிப்பார்கள். அந்த இடத்தில் உண்ணாமலை அம்மாளை மனதிற்கு என்ன உங்களுக்கு தோன்றுகிறதோ அம்மனிடம் மனதார வேண்டிக் கொண்டால் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். ஆகையால் இந்த தீபத் திருநாள் என்றுதான் பரமேஸ்வரன் அவர்கள் அவருடைய இடவாகத்தை அம்மனுக்கு வழங்கிய நாளாகும். இந்த நாள் அம்மன் அவர்கள் மாபெரும் சந்தோஷத்தில் இருப்பார்கள். ஆகையால் இந்த நாளில் அம்மனிடம் உண்ணாமலை அம்மனிடம் வேண்டிக் கொள்வது அனைத்தும் நமக்கு நிறைவேறும் என்பது நம்பிக்கையாகும். திருவண்ணாமலை கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் அருகில் இருக்கும் அம்மன் கோயில்களுக்கு சென்று உண்ணாமலை அம்மாளை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்யுங்கள். அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். இதனைத் தொடர்ந்து பஞ்சமுக தீபங்களில் ஒரு தீபம் உண்ணாமலை அம்மன் சன்னதியில் வைக்கப்படும். அந்த தீபத்தில் இருந்து சாந்திகலா, சாந்திதகலா, வித்யாகலா, பிரதிஷ்டகலா, நிவர்த்திகலா என 5 முக தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. இது எல்லாம் ஏற்றப்பட்ட பிறகு
பரம்பொருள் முக்கியமாக முதன்மை கடவுளான விநாயக பெருமான் முதல் சொர்ண பைரவர் சன்னதி வரை தீபங்கள் வைக்கப்படுகின்றன. பரம்பொருள் விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து கொண்டு வந்த வினையெல்லாம் வந்தோட வேண்டும், அதாவது வந்த வினையெல்லாம் விரைந்து ஓட வேண்டும் என மனதில் நினைத்து வழிபட வேண்டும். அடுத்ததாக சொர்ண பைரவர் சன்னதி வரை தீபங்கள் காட்டப்படும் போது அந்த சொர்ண பைரவரை மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் அவரை நினைத்து வழிபட்டாலே அனைத்து விதமான துன்பங்களும் விரட்டியடிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து பிரம்ம தீர்த்தத்தில் அன்று பகல் தீர்த்தவாரி நடைபெறுகிறது. 11 மணி அளவில் பர்வத ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள் ஆலயத்திற்கு வந்தடைகிறார்கள். அவர்களுக்கு கோவில் அலுவலகத்தில் மாலை அணிவித்து சிறப்புகள் செய்யப்படுகின்றன. இதற்கிடையே ஏற்கனவே வைத்த தீபங்கள் ஒன்றாக சேர்ப்படும். அதனை எடுத்து வந்து தயார் நிலையில் வைத்திருப்பார்கள். அந்த தீபம் பர்வத ராஜகுல பிரதிநிதிகளிடம் ஒப்படைக்கப்படும். அதை அவர்கள் மலைக்கு எடுத்து செல்வார்கள். சுமார் 3 மணி நேர நடபயணத்திற்கு பின்பு அவர்கள் மலை உச்சிக்கு சென்றடைவார்கள். மலையை நோக்கி செல்லும்போது அங்கே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்வது போல எண்ணிலடங்கா லிங்கங்களும் சித்தர்களும் இருப்பார்கள். நீங்கள் செல்லும்போது பைரவரே உங்கள் துணைக்கு பின்னே வருவார் என்பதெல்லாம் அந்த இடத்தில் நடைபெறும் மாபெரும் அதிசயமாகும். அங்கே செல்லும்போது உங்கள் கண்ணில் படுகின்ற அனைத்து தெய்வங்களையும் பரம்பொருள் சிவபெருமானாக நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். சுமார் 3 மணி நேர நடைபயணத்திற்கு பின் அவர்கள் மலை உச்சிக்கு சென்று மலை உச்சியில் ஏற்கனவே பிரம்மாண்ட தீப கொப்பரை தயார் நிலையில் இருக்கின்றன. நெய் ஊற்றி கடாத்துணி கட்டி சுற்றிப்பட்டு தீபம் ஏற்றுவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும். அங்கு சென்று பர்வத ராஜகுல பிரதிநிதிகள் தீபம் ஏற்றும் பணிகள் தொடங்குவார்கள். 5 மணிக்கெல்லாம் அவர்கள் தீபம் ஏற்றுவதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு தயாராக இருப்பார்கள். இந்த நிலையில் அண்ணாமலையார் கோவிலில் தீபம் ஏற்றுவதற்காக பணிகள் தொடங்கும். 5 மணிக்கு பிறகு பஞ்சமூர்த்தியில் ஒவ்வொருவராக கோவிலுக்குள் இருந்து வெளியே வரத் தொடங்குவார்கள். அதாவது திருவண்ணாமலை கோவிலில் 2வது பிரகாரத்தில் இருந்து 3வது பிரகாரத்திற்கு வருவார்கள். 3வது பிரகாரம் நல்ல விஷாலமானது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த பிரகாரத்தில் அமர முடியும். அந்த பிரகாரத்தில் சுற்றுச்சுவர் மேல் நூற்றுக்கணக்கானவர்கள் அமரக்கூடிய வசதி உடையது. அந்த பிரகாரத்தின் மையப்பகுதியில் மங்கையர்க்கரசி மண்டபம் உள்ளது. மங்கையர்க்கரசி கட்டியதனால் அந்த மண்டபத்திற்கு அந்த பெயர் வந்துள்ளது. இந்த மண்டபத்தை தீப தரிசன மண்டபம் என்றும் சொல்லுவார்கள். அந்த மண்டபத்திலிருந்து தீப தரிசனம் காண்பவர்களுக்கு அனைத்து விதமான தெய்வங்களையும் வழிபட்ட ஏற்பட்ட புண்ணியம் கிடைக்கும். இந்த மண்டபத்திலிருந்து பார்த்தால் மலை உச்சி நன்றாக தெரியும். இந்த மண்டபத்திற்கு தான் பஞ்சமூர்த்திகளும் அணிவகுத்து வருவார்கள். பஞ்சமூர்த்தி என்பவர்கள் பரம்பொருள் விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், சுவாமி அம்பாள், சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 பேர்களை குறிக்குமாகும். இந்த 5 தெய்வங்களையும் கட்டாயம் திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்றீர்கள் என்றால் பரம்பொருள் விநாயகப் பெருமானையும், முருகரையும், சுவாமி அம்பாளையும், சண்டிகேஸ்வரரையும் வணங்கப்பட வேண்டும். முதல் தங்க வாகனத்தில் பரம்பொருள் விநாயகப் பெருமான் வருவார். அவரை மனதில் நினைத்து வழிபடுபவர்களுக்கு அனைத்தும் வெற்றி கிடைக்கும். அவரை தொடர்ந்து தங்க வாகனத்தில் எம்பெருமானான முருகப்பெருமான், தமிழ் கடவுள் என்றழைக்கப்படும் மாபெரும் நம்முடைய முருகப்பெருமான் எழுந்தருளுவார். அதன் பிறகு அன்னை அண்ணாமலை அம்மாரும் உண்ணாமலை அம்மாளும் வருவார்கள். அதாவது அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாளும் வருவார்கள். இவர்களை இந்த கோவிலுக்கு செல்லுபவர்கள் இந்த தெய்வங்களை கண்டிப்பாக ஒரு வேளையில் வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் விரைந்து ஓடிவிடும். இறுதியில் வாகனத்தில் சண்டிகேஸ்வரர் வருகை தருவார். பஞ்சமூர்த்திகள் 5 பேரும் மலையை பார்க்கும் வகையில் அந்த மண்டபத்தில் வரிசையாக அமர வைக்கப்படும். சுமார் 5:58 மணிக்கு 2ஆம் பிரகாரத்தில் இருந்து அர்த்தநாரீஸ்வரர் துள்ளாட்டம் போட்டபடி வெளியில் வருவார். அர்த்தநாரீஸ்வரரை வணங்குபவர்களுக்கு அம்மாளையும் வணங்கும் பேறு கிடைக்கும். ஆண்டுக்கு ஒரு தடவை தீபத்தன்று மட்டுமே இந்த வெளியில் வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அர்த்தநாரீஸ்வரரை இந்த ஒரு நாள் மட்டும் வணங்கினால் அந்த ஆண்டுதோறும் வணங்கிய பலன் கிடைக்கும். அவர் வெளியே வரும்போதே மலையை பார்த்தவாறு பிறகு பஞ்சமூர்த்திகளும் காட்சி கொடுப்பார்கள். 2 நிமிடம்தான் அவர் வெளியில் இருப்பார். பிறகு அவர் உள்ளே சென்று விடுவார். சிவனும் சக்தியும் ஒன்றே என்ற தத்துவத்தை உணர்த்திவிட்டு சென்றதும் அகண்ட தீபத்திலிருந்து தீபமேற்றி மலை உச்சியை நோக்கி காட்டுவார்கள்.
எலா என்ற தீபம் மூலம் மலை உச்சிக்கு சிக்னல் காட்டப்படும். எலா என்பது வட்ட வடிவில் இருக்கும் தீபமாகும். சுமார் 11 எலாய் தீபம் தயாராக வைத்து இருப்பார்கள். அந்த எலாய் தீபங்களை அப்படியும் இப்படியுமாக அசைத்து காட்டுவார்கள். ஆலயத்திற்குள் இருந்து சிக்னல் காட்டப்படும் போது மலை உச்சியில் சரியாக 6 மணிக்கு மகா தீபம் ஏற்றப்படும். பர்வத ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள் அந்த மகா தீபத்தை ஏற்றுவார்கள். இதற்காக திருவண்ணாமலையில் பர்வத ராஜகுலத்தை சேர்ந்த குடும்பத்தினர் உள்ளனர். அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் மகா தீபம் ஏற்றப்படுவது குறிப்பிடத்தக்கது. மகா தீபம் ஏற்றப்பட்டதும் திருவண்ணாமலையில் திரண்டு இருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரோகரா என்று விண்ணதிர கோஷம் எழுப்புவார்கள். அந்த நேரத்தில் ஆலயத்தின் ஒரு பகுதியில் வான வேடிக்கை நடப்படுத்தப்படும். ஆலம் முழுவதும் மின்சார அலங்கார விளக்குகள் எரியத் தொடங்கும். ஆலயத்தில் உள்ள 9 கோபுரங்கள், கணக்கில் அடங்காத சன்னதிகள், மண்டபங்கள், 30 அடி உயரம் கொண்ட சுற்றுச்சுவர்கள் என திரும்பிய திசையெல்லாம் மின்சார அலங்கார விளக்குகள் கண்களுக்கு விருந்து படைப்பதாக இருக்கும். அந்த புத்துணர்ச்சியுடன் மலை உச்சியில் எரியும் மகா தீபத்தை கண்டு பக்தர்கள் வழிபாடு செய்வார்கள். அதோடு திருவண்ணாமலை முழுக்க ஆங்காங்கே தெருக்களிலும் சாலையோரங்களிலும் பக்தர்கள் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறார்கள். அதன் பிறகு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலத்தை மேற்கொள்ளுவார்கள். மகா தீபத்தை பார்த்து கும்பிட்டு கொண்டே கிரிவலம் வருவது தனி சுகம். அந்த சுகத்தை திருவண்ணாமலை கோவில் மட்டுமே அனுபவிக்க முடியும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.